தேவன் தந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை தாங்குவார், உங்களை பலப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் ஏன் கண்ணீர் சிந்தி கலங்க வேண்டும்? ஒதுக்கியோர் முன்பாய், ஒடுக்கியோர் முன்பாய், ஓரம் கட்டியோர் முன்பாய், ஓ என உங்களை அழ வைத்தோர் முன்பாய், ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஏமாற்றினோர் முன்பாய், ஒவ்வொரு நாளும் உங்களை காயப்படுத்தியோர் முன்பாய், ஒரு நாளும் நீ வாழ்ந்து விட மாட்டாய் என சொன்னோர் முன்பாய், ஒரு முறையல்ல பல முறை உங்களை வெட்கப்படுத்தியோர் முன்பாய், ஒரு நாள் நீ அழிந்து போவாய் என கொக்கரித்தோர் முன்பாய், ஒருபோதும் உங்களை மறவாத ஆண்டவர் உங்களை தாங்கிக் கொள்வார். கலங்காதீர்கள். ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். தைரியமாயிருங்கள். நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒடுக்கியோர் முன்பாகவும் ஒதுக்கியோர் முன்பாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற காலங்கள் இதோ சீக்கிரமாய் வரும். ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், நற்கிரிகளை செய்யுங்கள், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுங்கள், சீடனாய் சீஷியாய் எழும்புங்கள். உலகம் முழுதும் சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் மேலாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் மிகவும் பெரிதாயிருக்கும். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்தும். இனி இவர்களை ஒருவரும் அற்பமாய் நினைக்காதபடி நீர் அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தி நன்மையான காரியங்களை செய்து சுகம்பலன் ஆரோக்கியங்களை தந்து முன்னேற்றங்களை தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.